எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 22 ஏக்கர் தென்னந்தோப்பு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் கரெக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பழனி ஏரியாவுல கரெக்ட்டா நீங்க பழனியிலிருந்து கொழுமம், கொமரலிங்கம் வழியா உடுமல்பேட்டை போற ஏரியாவுல கரெக்ட்டா கொழுமத்துக்கு முன்னாடி பாப்பம்பட்டி ஏரியாவுல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு ரோட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 அடி ரோட் பேஸ். நல்லாவே ரோட் பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்தோட வடக்கு சைட்லேயும் தார் ரோடு இருக்குது, நம்ம இடத்தோட மேற்கு சைட்லேயும் தார் ரோடு இருக்குது. 2 சைட்லேயும் ரொம்பவே அருமையாக தார் ரோட் பேஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்குது. கரெக்டாக ஜலமூலையில் ஒரு கிணறு, இன்னொரு கிணறு நம்ம தோட்டத்தோட சென்டரில் வரும். இந்த கிணறு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 அடிக்கு மேலே ஆழம் இருக்கக்கூடிய நல்ல கிணறு. கிணறுக்கும் ரிங்கு போட்டு நீட்டாக கட்டி நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் குறையே கிடையாது. தண்ணி உங்களுக்கு 22 ஏக்கருக்கும் நல்லா போதுமான தண்ணி நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற மரங்கள் இந்த மொத்தமாக 22 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ஏக்கர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அளவு வயசு மரங்கள். இதில் பாதி மரங்கள் பார்த்தீங்கன்னா ஈல்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமே இளநீ வெட்டிகிட்டு இருக்காங்க. இளநீ உங்களுக்கு நல்ல வருமானம். ஏன்னா 28 நாள் 30 நாளுக்குள்ளே இளநீ வெட்டிக்கலாம். இளநீ வருமானம் நல்ல வருமானம். அதனால் ஒரு பாதி கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் கிட்ட உங்களுக்கு எல்லாமே இளநீ வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பாதி மரங்கள் வெட்டிட்டும் இருக்காங்க. ரோட் பேஸும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். பூமி நல்லா வாஸ்துக்கு மட்டமான சமமான பூமி இது. இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தோட வடக்கு சைடில் நம்ம மேற்கு நோக்கி போயிட்டுருக்கோம். மறுபடியும் மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே தென்வடலில் தார் ரோடு இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ரோடு வந்து உங்களுக்கு தென்வடல் ரோடில் கனெக்ட் ஆயிரும். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இந்த பழனி டு உடுமல்பேட்டை போகிற மெயின் ரோட கனெக்ட் பண்ணும். இங்கிருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு அந்த மெயின் ரோடும் கனெக்ட் ஆயிரும். இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 700-800 அடிக்கு மேலே நல்லாவே ரோட் பேஸ் கிடச்சிருக்கு. இதில் பாதி மரங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள். அதுவும் நல்லா உங்களுக்கு ஈல்டில் இருக்குது. தோட்டம் பராமரிப்பும் ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. தோட்டம் ஃபுல்லாகவே டோட்டலாக இந்த 22 ஏக்கரும் ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணி நீட்டாக கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. டோட்டலாக அப்படியே ஒரு 22 ஏக்கர் ஒட்டா வாங்குறனாலும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை நம்ம நண்பர்கள் ஒரு 2 பேர் 3 பேர் நீங்கள் சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையாக இருக்கும், வருமானத்துக்கும் நல்லா இருக்கும். ரெண்டாவது ஃப்யூச்சருக்கு நீங்கள் வாங்கி வச்சுட்டு ரீசேல் பண்ணாலும் பிரித்து கொடுக்குறக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அந்த அளவுக்கு பிரித்து கொடுக்குறக்கும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். மரங்களும் நல்லா ஹெல்த்தியாக ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 45 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள். தோட்டம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.